வணக்கம். காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அலுமாரி வாங்குவதற்காக லஞ்சம் வாங்கிய பெண் கிராம சேவகர் கைது. யாழ் செம்மணி மனித புதைக்குழியில் மேலும் 80 தொகுதிகள் அடையாளம். தமிழர் பிரதேசத்தில் போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையில் முறுகல் நிலை. விடுதியொன்றில் கைது செய்யப்பட்ட 11 பெண்கள். மஹிந்த ராஜபக்சவிற்கு எதிராக 14 வழக்குகள் பதிவு. ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஏற்பட்ட நிலை நாளை அனுரவிற்கும் ஏற்படும். இன்று மக்களின் வங்கி கணக்கில் வரவிருக்கும் பணம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். கோவிதுபுர பகுதியைச் சேர்ந்த பெண் கிராம சேவகர் ஒருவர் லஞ்சம் வாங்கியதற்காக கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள பெண் கிராம சேவகர் பரவாய கிராம சேவையாளர் பிரிவில் பணிபுரிபவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலுமாரி வாங்குவதற்காக 23,500 ரூபாய் பெறுமதியான பற்றுச்சீட்டை பெற்றுக் கொண்டிருந்த போது குறித்த கிராம சேவகர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட பெண் கிராம சேவகர் சியம்பலாண்டுவ காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். யாழ் செம்மணி மனித புதைக்குழியில் நேற்று மேலும் 16 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் இடைநிறுத்தப்பட்ட 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்று முன்தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் 16 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதில் குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் சிலவும் அடங்கியுள்ளன. இவற்றோடு இதுவரை அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளின் மொத்த எண்ணிக்கை 166ஆக உயர்ந்துள்ளது. இதில் 150 முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை செயற்திட்டத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டுள்ள போராட்டம் நேற்று 24வது நாளாக இடம்பெற்று வருகின்ற நிலையில் மன்னார் மாவட்ட செயலக வளாகத்தில் போலீசார் மற்றும் போராட்டக்காரர்களுக்கு இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. மன்னாரில் காற்றாலை மின் கோபுரங்கள் புதிதாக அமைக்கப்படுவதற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டம் 24வது நாளாக தொடர்கின்றது. போராட்டத்தில் அருட்தந்தை சக்திவேல் உள்ளடங்கலாக தென்பகுதியிலிருந்து மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் அருட்சகோதரிகளும் கலந்து கொண்டும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்று வந்த நிலையில் போராட்டக்காரர்கள் மகஜர் ஒன்றை வழங்குவதற்கு மாவட்ட செயலகத்திற்கு அமைதியான முறையில் நுழைந்த நிலையில் போலீசார் போராட்டக்காரர்களை வெளியேற்ற முயற்சித்தனர். போராட்டக்காரர்கள் வெளியேற முடியாதென தெரிவித்த நிலையில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் முரண்பாடு இடம்பெற்றது. இதனையடுத்து மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சம்பவ இடத்திற்கு வருகின்ற நிலையில் போராட்டக்காரர்களை அமைதியான முறையில் மாவட்ட செயலகத்துக்குள் அனுமதித்தார். நீண்ட இழுபறிக்கு பின்னர் போராட்டக்காரர்கள் அபிவிருத்தி குழு தலைவர், அரசாங்க அதிபர், பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை கையளித்திருந்தனர். பிலியந்தலை போகுந்தர பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த 2 விபச்சார விடுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 11 பெண்கள் உட்பட 13 பேர் கல்கிசை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்கிசை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களில் மசாஜ் நிலையங்களின் உரிமையாளர்கள் இருவரும் காணப்படுவதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். மசாஜ் நிலையங்களின் உரிமையாளர்கள் இருவரும் நுவரெலியா டிக்கோயா மற்றும் மாத்தரை தெனியாய் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 30 மற்றும் 32 வயதுடையவர்களாவர். கைதான 11 பெண்களும் கண்டி, குண்டசாலை, போகலார, மொரப்பிட்டிய, நேபட, தெனியாய, மகியங்கனை, அன்றாதபுரம், பொககெவ, ஜாயல, புத்தளம், ராஜகிரிய மற்றும் கட்டியாவ் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 30 முதல் 45 வயதிற்குட்பட்டவர்களாவர். தனக்கெதிராக 14 வழக்குகள் உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எங்கள் மீது தவறு இருப்பதாக ஆதாரங்கள் இருந்தால் வழக்கு தாக்கல் செய்யுங்கள். அதனை சந்தைக்கு தயாராக இருக்கிறோம் என அரசாங்கத்திற்கு மஹிந்த சவால் விட்டுள்ளார். ராஜபக்ச குடும்பம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து விளக்கமறியலில் வைத்ததன் மூலம் அவர் இன்று ஹீரோவாக மாறியுள்ளார். நாட்டில் அனைவர் மத்தியிலும் பேசப்படும் ஒரு வீரனாக ரணில் மாறியிருக்கிறார். அதற்கான வாய்ப்பினை இந்த அரசாங்கம் செய்து கொடுத்துள்ளதாக மஹிந்த குறிப்பிடுகிறார். ரணில் பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் ராஜபக்ச குடும்பத்தினரை பற்றி பேச்சுக்கள் அதிகரித்துள்ளன. தனக்கெதிராகவும் பல வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்தன. எனினும் அவற்றினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என மஹிந்த ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இன்று ஏற்பட்டுள்ள நிலை தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயவுக்கு நாளை ஏற்படலாம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு உண்மையல்ல என நிரூபிக்கப்பட்டால் அரசின் நிலைமை என்ன? இன்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு இடம்பெற்றுள்ள இந்த நிலைமை நாளை தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவுக்கும் ஏற்படலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அஸ்விசும பயனாளிகளின் கொடுப்பனவு குறித்து நலன்புரி நன்மைகள் சபை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அஸ்விசும பயனாளிகளுக்கான ஆகஸ்ட் மாத தவணைக்கான பணம் இன்று அவர்களது வங்கிக் கணக்குகளில் வைப்பு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நலன்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்விசும நன்மைகளை பெறும் குடும்பங்களின் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோருக்கான கொடுப்பனவோ வங்கிக் கணக்குகளில் இன்று வைப்பிலிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.